வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சைட்லையும் ப்ரெஷர் இருக்கும்ல, ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல. பாலிடிக்ஸ் பயங்கரம் இங்கே கரூரில். கரூரில் நடக்கிற அரசியல் மாதிரி எங்கேயும் கிடையாது. நானுமே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நானும் என் பையனை பொழைச்சி வந்து பெரிய விஷயம். என் கூட இருந்தவங்களே 3 பேர் இறந்துட்டாங்க. ஓகே, இவ்வளோ நடந்திருக்கு. 2026 அவர் கரூரில் போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செந்தில் பாலாஜி எதிர்த்து அவர் போட்டியிடுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு அவர் தனியாக நின்னா வெற்றி வாய்ப்பு கம்மி தான். இல்லை, அதான் ஏன்னா இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கு, 40 உயிர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாரி அவர் கரூரில் போட்டியிடணும். கண்டிப்பாக போட்டியிடணும் தான் நான் சொல்கிறேன். தான் மட்டும் அரசியல் பண்ணக்கூடாது, எல்லாருமே அரசியல் பண்ணணும். இங்கே அதுக்கு தான் அவர் இருந்திருக்காங்க. ஏன்னா ஜனநாயக நாடு. கண்டிப்பாக அவர் போட்டியிடணும். தனியாக நின்னா கொஞ்சம் சிரமம், கூட்டணியில் இருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஓகே, இன்னும் என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழக உச்சி கழகமோ விஜய் அவர்களோ அவங்க இப்போ தானே புதுசாக வந்திருக்காங்க. போக போக அந்த அனுபவத்தில் தான் அவங்க பாடம் கற்றுக்க முடியும். எவ்வளோ நெருக்கடிகள் இன்னும் அவரை மக்களை சந்திக்கலன்னு ஒரு பாலிடிக்ஸ்னாவே அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் சமாளித்து வர்றது தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. நல்லது பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அவர் நம்பிக்கை நல்லது பண்ணணும்னு அவரோட மனசில் தோணணும் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் அதுக்கு தான் அது அனுபவம் வேணும் அவருக்கு. அந்த அனுபவம் வந்தால் தான் பண்ண முடியும். நம்ம எடுத்துனே எதுவுமே பண்ண முடியாது. சைக்கிள் முதல்ல கீழே விழுந்தால் தான் சைக்கிளை ஓட்டி போடுவோம். அதே மாதிரி தான் எல்லாமே. கொஞ்ச நாள் இருந்தால் தான் அரசியல் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ண முடியும். நம்ம எடுத்துனே ஆட்சி பிடிக்கணும், அது சாத்தியம் கிடையாது. நீ ஒரு எதிர்கட்சியாவா இல்லை ஒரு 10 சீட்டை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்ன தகுதியானதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும். குறிப்பாக இந்த கரூர் மக்களுக்கு விஜய் மேலே ஒரு கோபமோ வருத்தமோ இருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓகே, இல்லை அவர் கூட்டத்துக்கு போய் தான் அந்த உயிரிழப்பு. இல்லை கூட்டத்துக்கு போன உயிரிழப்புனா மாவட்ட நிர்வாகத்தை சொல்லலாம். போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அதை சொல்லலாம். அவர் மேலே எந்த வருத்தம் கிடையாது. நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா 3வது வேணால் இவங்க மீட்டிங் நடத்தினவங்க அவங்க சாக்கடை மூடி இருக்கா இல்லை லேடிஸ் கூட்டம் எங்கே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அதுதான் நான் 3வதாக குறை சொல்லுவேன். மற்ற 2 குறையுமே நம்ம மாவட்ட நிர்வாகம் நான் குறை சொல்லுவேன்.